ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 12th ஸ்டாண்டர்டில் லெசன் 1ங்கிற பாடத்தில் ஆல்ரெடி நீங்கள் கான்டென்ட்டில் என்னென்ன இருக்குங்கிறத படிச்சிருக்கீங்க. அதில் வரக்கூடிய கொஷின்ஸ்க்கெலாம் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட் லெசன் என்னென்னா டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட். ஓகே, லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இஃப் த சாம்பிள் சைஸ் இஸ் கிரேட்டர் தேன் 30க்கு மேலே இருந்தால் அந்த டெஸ்ட்டுக்கு பேர் லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்டுன்னு பேர். அந்த 30க்கு மேலே இருக்கக்கூடிய சாம்பிளில் எப்படி வந்து நிறையா உங்களுக்கு வந்து தியரி கொஷின்ஸ் தான் நிறையா வரும். 2 மார்க்குக்கும் 3 மார்க்குக்கும் தியரி கொஷின்ஸ்லாம் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத ஒன்றுனா பார்த்துட்டு வரலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், டிஃபைன் த ஃபாலோயிங். அந்த தியரி கொஷினை எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எக்ஸ்ட்ரா விஷயங்கள் இருக்குங்கிறதையும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தரேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பேராமீட்டர். பேராமீட்டர்னால் என்ன அர்த்தம்? டிஃபைன் பேராமீட்டர். Parameter is a quantitative characteristic which identifies the respective distribution. எந்த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு மெயினாக தேவையானது என்னென்னா பேராமீட்டர். அதை வேறு எப்படி சொல்லலாம்னா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் குவான்டிட்டிவ் கேரக்டரைஸ் calculated based on the units in the population or the respective parameters. அதாவது பாப்புலேஷன் என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு வந்து பாப்புலேஷன் மட்டும் எடுத்துக்கக்கூடாது, நம்பர் ஆஃப் கார்ஸ் எடுத்துக்கலாம், number of vehicles எடுத்துக்கலாம், or number of people born in a particular place, or number of computers, variety of computers, எது வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த இதில் அதை பற்றி நம்ம என்ன செய்கிறோம்னா அனலைஸ் பண்ணுறோம். எதெல்லாம் அனலைஸ் பண்ணலாம்? மீன் என்ன, அதாவது சராசரி என்னன்னு பார்க்கலாம், அதோட திட்ட விளக்கம், தட் இஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னன்னு பார்க்கலாம், அதோட ப்ரொப்போர்ஷன் விகிதம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பாப்புலேஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது பாப்புலேஷனோட குவான்டிடேட்டிவ் பற்றி அனலைஸ் பண்ணுறது என்னென்னா பேராமீட்டர்னு அர்த்தம். அப்போ பாப்புலேஷன் மீன், பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், பாப்புலேஷன் ப்ரொப்போர்ஷன், தீஸ் ஆர் தி பேராமீட்டர்ஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன். சரி, பேராமீட்டர்ஸை ஜென்ரலாக எந்த லெட்டரில் டினோட் பண்ணுவோன்னா, இட் இஸ் டினோட்டட் பை Greek letters. ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பேராமீட்டர்? Parameter is a quantitative characteristic which identifies the respective distribution. Statistical quantitative characteristics calculated based on all the units in the population are the respective parameters. அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்கோம். பாப்புலேஷன் மீன், பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், பாப்புலேஷன் ப்ரொப்போர்ஷன்ஸ் ஆர் தி parameters of the distribution. Parameters are generally denoted by Greek letters. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாப்புலேஷன் மீனை சொல்லணும்னா எந்த லெட்டரில் சொல்லுவோன்னா மியூ அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணோம். பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை பற்றி சொல்லணும்னா அதை எந்த லெட்டரில் டினோட் பண்ணுவோம்னா சிக்மா அப்படிங்கிற லெட்டரில் டினோட் பண்ணுவோம். பாப்புலேஷன் ப்ரொப்போர்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு கேபிட்டல் பிங்கிற சிம்பிளில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாட்டிஸ்டிக். டிஃபைன் ஸ்டாட்டிஸ்டிக். எனி ஸ்டாட்டிஸ்டிக்கல் குவான்டிட்டி calculated on the basis of the random sample is called a statistic. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போடல, எஸ் போடல பாருங்கள். which characterize the sample. அதாவது ஒரு பெரிய பாப்புலேஷன்லேருந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா சில சாம்பிள் எடுத்து பார்க்குறேன். அந்த சாம்பிளுக்கு இப்போ பாப்புலேஷனோட மீனை என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இப்போ பாப்புலேஷன் மீனை ப்ரெடிக்ட், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ COVID-19 வந்திருக்கு. அந்த COVID-19 வந்து ஃபுல் த்ரூ அவுட் த வேர்ல்டு நான் சேர்த்து மொத்தமாக கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு சாம்பிள், அதாவது தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேட்டாக பார்க்குறோம். அந்த ஸ்டேட்டில் எவ்வளவு COVID-19 அஃபெக்ட் ஆகிருக்குன்னு சாம்பிளை வச்சு டெஸ்ட் பண்ணி தென் வி ஆர் கமிங் டு த கன்க்ளூஷன் ஆஃப் தி ஃபுல் பாப்புலேஷன். அதாவது பாப்புலேஷன் பேராமீட்டர் அனலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ங்கிற ஒரு மெஷர்மெண்ட் வேணும். ஸோ த ஸ்டாட்டிஸ்டிக் quantity calculated on the basis of the random sample is called as the statistic. அது எந்த லெட்டரில் டினோட் பண்ணுவோம்னா we are denoted by Roman letters. ரோமன் லெட்டர்ஸ்னால் எப்படி இருக்கும்னா எக்ஸ் பார். இப்போ சாம்பிள் மீன் அப்படின்னு சொன்னான்னா எக்ஸ் பார்னு சொல்லணும். சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை எந்த லெட்டரில் டினோட் பண்ணுவோம்னா எஸ் அப்படிங்கிற லெட்டரில் டினோட் பண்ணுவோம். சாம்பிள் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு வரும்போது அதெல்லாம் டினோட் பண்ணுவோம்னா ஸ்மால் பின்னு சொல்லுவோம். பாப்புலேஷன் ப்ரொப்போர்ஷன்னா கேபிட்டல் பி, சாம்பிள் ப்ரொப்போர்ஷன்னா ஸ்மால் பின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸோ இன்ஃபெரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரெஃபர் டு எ கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் இன் விச் ரேண்டம் சாம்பிள்ஸ் ஆர் யூஸ் டு ட்ரா, சாம்பிளை வச்சு டு ட்ரா வேலிட் இன்ஃபரன்சஸ், கரெக்டான இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். ஆர் டு மேக் டெசிஷன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராபபிலிஸ்டிக் ஸ்டேட்மெண்ட் அபவுட் தி பாப்புலேஷன் வாட் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி இஸ் கால்ட் அஸ் தி இன்ஃபெரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்போ அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு பாப்புலேஷன். பாப்புலேஷனில் எதை யூஸ் பண்ணுறோம்? பேராமீட்டரை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்தது ரெண்டாவது சாம்பிள். யூஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டு சம்மரைஸ் தி ஃபியூச்சர். சில ஸ்டாட்டிஸ்டிக்கல் மீன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதை வச்சு நம்ம என்ன செய்கிறோன்னா ஃபீச்சர்ஸை
கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம சாம்பிள்ஸை இது பண்ணுறோம். அடுத்தது வந்து drawing inferences on the population from the sample அப்படிங்கிறது தான் inferential statisticsனு அர்த்தம். நெக்ஸ்ட்டு define sample space. நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க 10th ஸ்டாண்டர்டில். sample space அப்படின்னா என்ன அர்த்தம்னா the collection of all the observed values x1, x2, x3, etc. xn of capital X1, capital X2, capital X3, etc. capital Xn is known as the sample space, and always sample space is denoted by the letter capital S. We are taking the set of samples from the given set x1, x2, etc. xn லேருந்து. அப்படின்னா அர்த்தம்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டையை த்ரோ பண்ணுறேன். டையை த்ரோ பண்ணுறதுங்கிறது என்னோட எக்ஸ்பிரிமெண்ட். அந்த த்ரோ பண்ணுற டைலேருந்து என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் கிடைக்கிறதுன்னு பார்க்குறேன். அப்போ 1, 2, 3, 4, 5, 6. அப்போ ஒரு எலிமெண்ட்டுன்னு வரும்போது 1, 2, 3, 4, 5, 6ங்கிற எலிமெண்ட் அது எல்லாத்தையும் செட்டாக போட்டிங்கன்னா அதுக்கு பேர் என்னென்னா சாம்பிள் ஸ்பேஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் 2 டைஸ் ஆர் ரோல்டு. ஒரு டையை ரோல் பண்ணும்போது 1 to 6 வரைக்கும் தான் வரும். 2 டைஸ் ஆர் ரோல்டுன்னு வரும்போது உங்களுக்கு எப்படி வரும்னா 2 நம்பர்ஸாக பேர் ஆகி வரும். அப்போ 1, 1, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5, 1, 6 எக்ஸட்ரா இது வரைக்கும் உங்களுக்கு வரும் 6, 6ன்னு வரும். அதை ஃபுல்லாக செட்டாக போட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு எத்தனை சாம்பிள் ஸ்பேஸ் இருக்குன்னா அதில் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் 36. அந்த 36 எலிமெண்ட்டையும் ஒரு செட்டுக்குள்ளே எழுதினா தட் இஸ் கால்ட் அஸ் தி சாம்பிள் ஸ்பேஸ். நெக்ஸ்ட், வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை ரேண்டம் சாம்பிள்? எனி செட் ஆஃப் ரியலைசேஷன் x1, x2, x3, etc. xn made on x, capital X, under independent and identical condition is called as the random sample. உங்கள்கிட்ட இருக்கிற சாம்பிள்லேருந்து இப்போ ஒரு கிளாஸில் வந்து 35 பசங்க படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 35 ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஐ வாண்ட் டு கலெக்ட் ஒன்லி 5 ஸ்டூடெண்ட்ஸ். 5 பேர் எடுக்கிறேன். எப்படியெல்லாம் எடுக்கலாம்? ஒன்று, அந்த 5 பேர் வந்து திருப்பி ரிப்பீட் ஆகிற மாதிரி எடுக்கலாம். ஆர் அந்த 5 பேரும் ரிப்பீட் ஆகாத மாதிரி எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் என்ன செய்கிறேன்னா செட் ஆஃப் சாம்பிள்ஸ் எனக்கு எந்த கண்டிஷனுக்கு வேணுமோ அந்த கண்டிஷனுக்கு எடுக்கக்கூடியதுக்கு பேர் தான் என்னென்னா ரேண்டம் சாம்பிள். ப்ரிஸ்கிரைப் தி ரிஜெக்ஷன் ரூல் ஃபார் டெஸ்டிங் H0 such that mu is equal to mu naught against all possible alternative hypothesis. ஆக்சுவலாக முதல்ல இதுக்கோட மீனிங் புரிஞ்சிருக்கணும். mu is equal to mu naught, அதாவது பாப்புலேஷனில் வந்து நம்ம என்ன சொல்லிடுறோன்னா ஆவரேஜாக இந்த வெஹிக்கிள் ஆனதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வெஹிக்கிள் வந்து 55 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக எப்படியெல்லாம் திங்க் பண்ணுவீங்க, அதான் இதோட அர்த்தம். ப்ரிஸ்கிரைப் த ரிஜெக்ஷன் ரூல்ஸ். ரிஜெக்ஷன் ரூல்ஸ்னால் நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றேன், ஒரு ஹைபாத்தசிஸ் கொடுக்குறேன். அந்த ஹைபாத்தசிஸ்க்கு பேர் நல் ஹைபாத்தசிஸ்னு பேர். அதை பற்றி டீட்டெயில்டாக ஒவ்வொரு கொஷின்லையாக பார்த்துட்டு வருவோம். மியூ ஈக்குவல் டு மியூ நாட். பாப்புலேஷன் மீன் இஸ் மியூ நாட். மியூ நாட்டுங்கிறது ஒரு பர்டிகுலர் நம்பர். அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு வண்டியானது 55 கிலோமீட்டர் ஆன் அன் ஆவரேஜ் மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மியூ இஸ் ஈக்குவல் டு 55 அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அகெயின்ஸ்டாக வரக்கூடிய பாசிபிள் அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ். அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ்னால் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை எப்படியெல்லாம் மாற்றி சொல்லலாம், நெகட்டிவாக சொல்கிறது. நல் ஹைபாத்தசிஸ்னால் என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணுறதுக்கு பேர் நல் ஹைபாத்தசிஸ். அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ்னால் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை எப்படியெல்லாம் மாற்றி சொல்லலாம், அதுதான் அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ். அண்ட் இட் இஸ் டினோட்டட் அஸ் H1. ஆல்வேஸ் நல் ஹைபாத்தசிஸ் டினோட்டட் அஸ் H0, அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ் டினோட்டட் அஸ் H1. அப்போ ரிஜெக்ஷன் ரூல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மியூ நாட் ஈக்குவல் டு மியூ நாட். இது ஆல்ரெடி உங்களுக்கு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, அதனால் ஜஸ்ட்டு அதை வச்சு தான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். மியூ நாட் ஈக்குவல் டு மியூ நாட், மியூ கிரேட்டர் தேன் மியூ நாட், மியூ லெஸர் தேன் மியூ நாட். அதாவது 55 கிலோமீட்டர் கொடுக்காது அப்படின்னு சொன்னால் மியூ நாட் ஈக்குவல் டு மியூ நாட். 55 கிலோமீட்டருக்கு மேலே தான் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் மியூ கிரேட்டர் தேன் மியூ நாட். 55 கிலோமீட்டருக்கு கம்மியாக தான் எனக்கு மைலேஜ் வரும் அப்படின்னா மியூ லெஸர் தேன் மியூ நாட். ஸோ இந்த 3 விதமாக நான் என்ன செய்யலான்னா H0 such that mu equal to mu naught மாற்றி சொல்லலாம். சரி, அப்போ ரிஜெக்ஷன் ரூல் எப்படி வரும்னா மாடுலஸ் ஆஃப் Z0. அந்த மாடுலஸ் ஆஃப் Z0க்கு பேர் என்னென்னா டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்னு பேர். அந்த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாடுலஸ் ஆஃப் Z0ஓட வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு Z ஆல்ஃபா பை 2. Z ஆல்ஃபா பை 2னா 2 tail டெஸ்ட்டில் வரக்கூடிய வேல்யூ. அந்த வேல்யூவை விட என்னோட மாடுலஸ் ஆஃப் Z0 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு Z ஆல்ஃபா பை 2 வருதான்னு பாருங்கள். அடுத்தது மியூ கிரேட்டர் தேன் மியூ நாட்டில் Z0 கிரேட்டர் தேன் Z ஆல்ஃபாவாக இருக்கான்னு பாருங்கள். மியூ லெஸர் தேன் மியூ நாட்டாக இருந்ததுன்னா Z0 லெஸர் தேன் மைனஸ் Z ஆல்ஃபாவாக இருக்கான்னு பாருங்கள். இதுதான் ரிஜெக்ஷன் ரூல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ரூலை ஃபாலோ பண்ணியிருந்ததுன்னா we are rejecting the null hypothesis and we are concluding the alternative hypothesis. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஏற்கனவே பேராமீட்டர்னா என்ன, ஸ்டாட்டிஸ்டிக்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். அதை எப்படியெல்லாம் நொட்டேஷன்ஸ் கொடுக்கணும்
அப்படிங்கிறது இருக்கேன் பாருங்கள். வாட் ஆர் த நொட்டேஷன்ஸ் ஃபார் parameters and statistics? உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். ரைட் த நொட்டேஷன் ஆஃப் பேராமீட்டர் ஆஃப் மீன், அதே மாதிரி ரைட் த நொட்டேஷன் ஆஃப் parameter for standard deviation, ரைட் த நொட்டேஷன் ஃபார் ப்ரொப்போர்ஷன், பாப்புலேஷன் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எதை தான் எழுதணும்னா மீனாக இருந்தால் மியூங்கிற சிம்பிளில் போடணும். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா என்ன சிம்பிள்னு பார்த்துக்கோங்க. ப்ரொப்போர்ஷனுங்கிறது கேபிட்டல் பியில் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணணும். அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்னு வரும்போது மீனை வந்து எக்ஸ் பார், ஸ்மால் எக்ஸில் பார் போடுங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எஸ்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணோம். ப்ரொப்போர்ஷனை வந்து எதில் ரெப்ரசன்ட் பண்ணோன்னா ஸ்மால் பியில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் sampling distribution? That is define sampling distribution. This is the very important part in the large sample test. The probability distribution of a statistic is called sampling distribution of the statistic. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்னா என்னது? மீனாக இருக்கலாம், சாம்பிள் மீனாக இருக்கலாம், சாம்பிள் ப்ரொப்போர்ஷனாக இருக்கலாம், சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனாக இருக்கலாம். அதை ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன்னா டிஸ்ட்ரிபியூஷன், ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனில் போட்டு காமிக்கிறேன். இஸ் கால்ட் அஸ் தி சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன். அதையே வேறு எப்படி சொல்லலாம்னா, இன் அதர் வேர்ட்ஸ், இட் இஸ் தி ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக் whose values are computed from the possible random samples of same size. எக்ஸாம்பிளுக்கு உங்கள்கிட்ட வந்து 1 2 3 அப்படின்னு ஒரு 3 நம்பர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 3 நம்பர்லேருந்து டேக் எனி 2 நம்பர், ஏதாவது 2 நம்பர் எடுத்துக்கோங்க. வித் அதுக்கு பேர் தான் ரேண்டம் சாம்பிள்னு அர்த்தம். அப்போ அதை எப்படி பண்ணலாம்? வித் ரெப்படேஷன்லையும் பண்ணலாம், விதவுட் ரெப்படேஷன்லையும் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா விதவுட் ரெப்படேஷனில் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. விதவுட் ரெப்படேஷனாக வந்த நம்பர் திருப்பி வரக்கூடாது. அப்போ 1 2ன்னு எடுக்கலாம், அடுத்து 2 3ன்னு எடுக்கலாம், 1 3ன்னு எடுக்கலாம். 2 1 எடுக்க முடியாது, ஏன்னா 1 2லேயே ஆல்ரெடி அது எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. இந்த 3 நம்பர் நான் எடுக்கிறேன். இந்த 3 நம்பருக்கு நான் என்ன பண்ணலான்னா தட் இஸ் 3 செட் ஆஃப் நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. அப்போ சாம்பிள் சைஸ் 1 1 2 இருக்குது. அது எத்தனை செட் எனக்கு கிடச்சிருக்கு? 3 செட்டு கிடச்சிருக்கு. அப்போ நான் அதை டேபிள் மாதிரி க்ரியேட் பண்ணுறேன். எப்படி? ஃபஸ்ட்டு செட்டு 1 2, செகண்ட் செட்டு 2 3, தேர்டு செட் 1 3. இந்த 3 செட் நம்பருக்கு நான் என்ன பண்ணலான்னா அந்த 2 நம்பராக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த 2 நம்பருக்கும் நான் மீன் கண்டுபிடிக்கலாம், அந்த 2 நம்பருக்கும் மீடியன் கண்டுபிடிக்கலாம், அந்த 2 நம்பருக்கும் மோடு போடலாம், அந்த 2 நம்பருக்கும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் போடலாம். ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சி இப்போ நான் மீன் கண்டுபிடிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு 2 நம்பர் என்ன 1 2, 1 2ஓட மீன் என்ன 1.5. அடுத்து ரெண்டாவது 2 3, அதுக்கு மீன் என்ன 2.5. 1 3, அதுக்கு மீன் என்ன 2. ஸோ இது என்ன செய்கிறேன், ஒரு டேபிள் மாதிரி நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 சாம்பிள்ஸ், அதோட மீன், அந்த மாதிரி ஒரு டேபிள் மாதிரி எழுதி காமிச்சேன்னா அதுக்கு பேர் தான் என்னது சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டாண்டர்ட் எரர். What is the meaning of standard error? Standard deviation of the sampling distribution of the statistic is called as the standard error. நான் ஒரு டேபிள் போட சொன்னேன். அப்போவே டேபிள் நீங்கள் போட்டாச்சு. அந்த போட்ட டேபிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கிறேன். இப்போ உங்களுக்கு 3 நம்பர் வந்தது. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் போட்டேன். அது எதுக்கு போட்டேன்? மீனுக்காக போட்டேன். அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன வந்ததுன்னா 1.5 வந்துடுதுன்னு சொன்னேன். ரெண்டாவது உங்களுக்கு வந்து 2.5 வந்தது, மூணாவது 2ன்னு வந்தது. அந்த 3 நம்பருக்கும் நான் என்ன போடுறேன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் போட்டேன்னா தட் இஸ் கால்ட் அஸ் தி ஸ்டாண்டர்ட் எரர். எதுக்குனாலும் நீங்கள் மீனுக்கு போடலாம், ப்ரொப்போர்ஷனுக்கு போடலாம், வேரியன்ஸுக்கு போடலாம், எதுக்குனாலும் போடலாம். பட் நான் இங்கே என்ன ஸ்பெசிஃபை பண்ணுறேன்னா சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக்கு என்ன பண்ணுறேன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிச்சா அதுக்கு பேர் ஸ்டாண்டர்ட் எரர். அதை நான் எப்படி டினோட் பண்ணுவேன்னா SE அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு 1 ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீன் கேட்பாங்க, எக்ஸாம் கேட்கலாம். வாட் இஸ் தி ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீன்? 2 மார்க் கொஸ்டினுக்கு கேட்கலாம், 1 மார்க் கொஸ்டினுக்கு இது வரலாம். வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் மீன்னா சிக்மா பை √n. பாருங்கள், அந்த சிக்மாங்கிறது பாப்புலேஷன் பேராமீட்டர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, பை √n, என்னங்கிறது சாம்பிளோட சைஸ். அடுத்தது பாருங்கள், ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் சாம்பிள் ப்ரொப்போர்ஷன்ஸ். வி ஆர் ஃப்ரேமிங் ஏ சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் ப்ரொப்போர்ஷன்ஸ். எப்படி போன கணக்கில் மீன் போட்டோமோ அதே மாதிரி ப்ரொப்போர்ஷனாக போடுறேன். அந்த ப்ரொப்போர்ஷனுக்கு என்ன கண்டுபிடிக்கிறேன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் போட்டால் தட் இஸ் கால்டு ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் தி சாம்பிள் ப்ரொப்போர்ஷன். அதோட ஃபார்முலா என்னென்னா √PQ/n. அந்த Pங்கிறது பாப்புலேஷன் பேராமீட்டர், Q இஸ் ஆல்சோ டிரைவ்டு ஃப்ரம் தி பாப்புலேஷன் பேராமீட்டர். அந்த Qவை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னா 1 - P அண்ட் n இஸ் தி சாம்பிள் சைஸ். கிளியர் ஆயிடுச்சா? அடுத்தது அதுலேயே 3வது ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் த மீன்ஸ். 2 டிஃப்ரெண்ட் அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன் இஸ் X அண்ட் அனதர் ஒன் இஸ் Y. அது ரெண்டுமே இண்டிபெண்டன்ட் சாம்பிள்.
இண்டிபெண்டன்ட் சாம்பிள்னா எக்ஸ் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம், ஒய் என்ன வேணாலும் இருக்கலாம். இப்போ எக்ஸோட நம்பர் ஆஃப் சைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், ஒய்யோட நம்பர் ஆஃப் சைஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். எக்ஸ் 10 ஐட்டமும் ஒய் வந்து 15 ஐட்டம் எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்படி இருந்தால் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மீன்ஸுக்கு எப்படி ஸ்டாண்டர்ட் எரர் கண்டுபிடிக்கிறது, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. பட் இதோட ப்ரூஃப் எல்லாம் பியாண்ட் த ஸ்கோப்பு. நீங்கள் ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் படித்து வச்சுட்டா போதும். அதில் வந்து 2 மாடல் இருக்குது. ஒன்று வேரியன்சஸ் ஆர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் எப்படி போடுறது, வேரியன்சஸ் ஆர் சேமாக இருந்தால் எப்படி போடுறது. இஃப் த வேரியன்சஸ் ஆர் டிஃப்ரெண்ட், த ஃபார்முலா இஸ் ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பை எம் ப்ளஸ் சிக்மா ஒய் ஸ்கொயர் பை என். எம்முங்கிறது சாம்பிள் சைஸ் ஆஃப் தி ஃபஸ்ட்டு செட் ஆஃப் சாம்பிள்ஸ், என்னங்கிறது சாம்பிள் சைஸ் ஆஃப் தி செகண்ட் செட் ஆஃப் சாம்பிள்ஸ். சிக்மா எக்ஸுங்கிறது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் தி எக்ஸு, சிக்மா ஒய்ங்கிறது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் ஒய். இஸ் இட் கிளியர்? இப்போ சப்போஸ் 2 வேரியன்ஸு சேமாக இருக்குது. இப்போ 2 கம்பெனி இருக்குது, ரெண்டுமே வந்து ப்ளூ கலர் பால் பாயிண்ட் பென் தயாரிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு கம்பெனி வந்து எவ்வளோ தயாரிக்கிறாங்கன்னா 200 பால் பாயிண்ட் பென் தயாரிக்கிறாங்க. 2வது கம்பெனி வந்து 500 பால் பாயிண்ட் பென் தயாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ எம்முங்கிறது உங்களுக்கு என்னவாமானா 200ன்னு மாறிடும், என்னங்கிறது வந்து உங்களுக்கு என்னவாமானா 500ன்னு மாறிடும். வித் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், இதுக்கு வேறு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுத்துருக்காங்க, இந்த பால் பாயிண்ட் பென்னுக்கு வேறு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். 2வது கம்பெனியோட பால் பாயிண்ட் பென் வேறு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுத்தா ஏட் அப்ளை தி ஃபஸ்ட் ஃபார்முலா, தட் இஸ் ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பை எம் ப்ளஸ் சிக்மா ஒய் ஸ்கொயர் பை என். இப்போ சப்போஸ் 2க்குமே ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், தட் இஸ் திட்ட விளக்கம் சேமாக இருந்ததுன்னா அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா சிக்மா எக்ஸும் சிக்மா ஒய்யும் சேம் ஆகிடும். 2 சேம் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும், அது ரெண்டையுமே ஒரு பர்டிகுலர் வேல்யூவில் ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன் சிக்மான்னு. ஸ்கொயர் வந்து ரூட் அவுட் வெளில வரும்போது என்னவா மாறிடும், சிக்மான்னு மாறிடும். அப்போ சிக்மா இன்ட்டு ரூட் ஆஃப் 1/m ப்ளஸ் 1/n. புரியுதா? இது எக்ஸாமுக்கு எப்படி கேள்வி கேட்கலான்னா, ரைட் த ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 மீன்ஸ், ரைட் த ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் சாம்பிள் மீன், ரைட் த ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் சாம்பிள் ப்ரொப்போர்ஷன், டிஃபைன் ஸ்டாண்டர்ட் எரர். ஸோ இந்த இதை நல்லா தரவாக படிச்சுட்டிங்கனாலே இதில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 கேள்வி இந்த மாடல்லே வந்துடும். அடுத்தது பாருங்கள், ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 ப்ரொப்போர்ஷன்ஸ். 2 டிஃப்ரெண்ட் ப்ரொப்போர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எப்படி கணக்கு கொடுப்பாங்கன்னு கேட்டுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு வி ஆர் கன்சிடரிங் 2 classes, 2 கிளாஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து 45 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, 2வது கிளாஸில் வந்து 50 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அந்த 45 பேரில் 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ரொம்ப நல்ல மார்க் வாங்குகிற பசங்க. செகண்ட் கிளாஸில் வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னா ஒரு 20 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வாட் இஸ் த ப்ரொப்போர்ஷன் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபஸ்ட்டு கிளாஸ்னால் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு கிளாஸில் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் 10, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 45, ஸோ 10/45. அதே மாதிரி செகண்ட் கிளாஸில் உங்களுக்கு 20ன்னு சொன்னேன், 20 டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரென்த் 15 என்ன ஆகும், 20/50. அந்த மாதிரி ப்ரொப்போர்ஷனை முதல்ல கண்டுபிடிக்கிறேன். டிஃப்ரெண்ட் ப்ரொப்போர்ஷனாக இருந்தால் அந்த டிஃப்ரெண்ட் ப்ரொப்போர்ஷனுக்கு ஹவு டு ஃபைண்ட் அவுட் தி ஸ்டாண்டர்ட் எரர். அதுக்கு தான் வந்து 2 ஃபார்முலா இருக்குது. ஒன்று வந்து போத் த ப்ரொப்போர்ஷன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் அண்ட் ப்ரொப்போர்ஷன்ஸ் ஆர் அன்னோன் அப்படின்னு 2 மாடல் இருக்குது. அந்த 2 மாடல்லையும் ஒரு ஃபார்முலா இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் ரூட் ஆஃப் px qx பை m ப்ளஸ் py qy பை n. px qxங்கிறது px pyங்கிறது ரெண்டுமே வேறு வேறு. பட் qx எப்படி கண்டுபிடிக்கலான்னா எப்படி ஃபஸ்ட்டில் சொன்னேனோ அதே மாதிரி 1 - px. சிங்கிள் ப்ரொப்போர்ஷனுக்கு என்ன பண்ணுறோமோ அதே தான் டபுள் ப்ரொப்போர்ஷனுக்கு வரப்போகுது, 1 - px. அடுத்தது px அண்ட் py ஆர் அன்னோனாக இருந்ததுன்னா என்ன ஃபார்முலானா ரூட் ஆஃப் p கேப், அதை வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணும்னா p கேப் q கேப் இன்ட்டு 1/m ப்ளஸ் 1/n. அப்போ அது p கேப் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா mpx ப்ளஸ் npy பை m ப்ளஸ் n. அண்டு q கேப் எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா 1 - p கேப். உங்கள் புக்கில் இருக்கிற 40வது சம் இது. Calculate the standard error of the sample mean when the sample mean is 100, sample size is 64 and population standard deviation is 24. இப்போ இந்த சம்மில் பாருங்களேன், calculate the standard error of the sample mean when the sample mean is 100. அப்போ sample mean 100னா நான் sample mean எப்படி denote பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், x bar is equal to 100. அடுத்தது sample size எப்படி சொல்லுவோம், n சொல்லுவோம், n is equal to 64. பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம், சிக்மா அப்படிங்கிற சிம்பிளில் டினோட் பண்ணுவோம். சிக்மா ஈக்குவல் டு 24. கொஷின் கேட்டிருக்கிறது என்னது, கால்குலேட் தி ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் சாம்பிள் மீன். அந்த ஸ்டாண்டர்ட் எரர் எப்படி கண்டுபிடிக்கிறோம், ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், சிக்மா பை ரூட் 10. அந்த சிக்மா பை ரூட் 10னா எல்லா வேல்யூ அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சிக்மாவுக்கு பதிலாக 24, ரூட் ஆஃப் என்னுக்கு பதிலாக 64, ரூட் ஆஃப் 64
which is equal to 8. அப்போ 24/8 is equal to 3. அப்போ இதில் உங்களுக்கு எந்த வேல்யூ தேவை கிடையாதுன்னா எக்ஸ் பார் தேவை கிடையாது. எதுக்கு எக்ஸ் பார் தேவையில்லாமல் கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் கேட்கலாம். உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறக்காண்டி கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்து நம்ம என்ன செய்கிறோம், சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கம்மிங் டு சம் நம்பர் 41. ஃபைண்ட் தி ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் sample proportion p is equal to 0.45 when the population proportion is 0.5 and the sample size is 100. P is equal to 0.45 small p and capital P equal to 0.5. எது எப்படி அது கேபிட்டல் P தெரியும், பாப்புலேஷன் ப்ரொப்போர்ஷனுங்கிறதுனால அது கேபிட்டல் Pங்கிறது 0.5 and n is equal to sample size அது 100 தெரியும். அப்போ கேபிட்டல் P தெரிஞ்சாச்சுன்னா நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம், கேபிட்டல் Q கண்டுபிடிக்கலாம். வாட் இஸ் கேபிட்டல் Q? 1 minus capital P which is equal to 1 minus 0.5 which is equal to 0.5. Find the standard error of sample proportion கேட்குறாங்க. Standard error of sample proportionக்கு ஃபார்முலா என்ன, root of capital P capital Q by n தான் போடணும். நம்ம எதுக்காண்டி உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற கொடுத்துருக்காங்க தெரியுதா, ஸ்மால் p ஸ்மால் q போட்டக்கூடாது. root of capital P capital Q by n. அந்த கேபிட்டல் P உங்களுக்கு 0.5, கேபிட்டல் Q 0.5 டிவைடட் பை என்னுக்கு பதிலாக 100 போடுறேன். இப்போ ரூட்டுக்குள்ளே 2.5 இருக்கிறனால ஒரு 0.5 வெளியில் எடுத்துடுறேன். ரூட் ஆஃப் 100 இஸ் 10. அப்போ 0.5 டிவைடட் பை 10 விச் இஸ் ஈக்குவல் டு 0.05. உங்கள் புக்கில் இருக்கிற 35th சம். இன் ஏ ரீசன்ட் சர்வே கண்டக்டட் அமங் 2000 ரேண்டம்லி செலக்டட் கிராஜுவேட்ஸ் இன் ஏ டிஸ்ட்ரிக்ட். ஒரு டிஸ்ட்ரிக்டில் 2000 பேரை நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா சர்வே கண்டக்ட் பண்ணி 2000 பேரை செலக்ட் பண்ணியிருக்கோம். அதில் 367 ஆஃப் தெம் ஆர் ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்ஸ். அதில் பார்க்கும்போது 367 பேர் வந்து ஐஏஎஸ் படிக்கிறவங்களாக இருக்காங்க, ஆஸ்பிரண்ட்டாக இருக்காங்க. கால்குலேட் தி ப்ரொப்போர்ஷன் ஆஃப் ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் அமங் த கிராஜுவேட்ஸ் இன் த டிஸ்ட்ரிக்ட். அப்போ ப்ரொப்போர்ஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த சம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க, 2000. அப்போ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே என்னென்ன கொடுத்துருக்காங்க அதை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலாக என்ன நொட்டேஷனில் கொடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். 2000 randomly selected graduates. அப்போ n is equal to 2000. 367 of them are IAS aspirants. அப்போ x is equal to 367. அப்போ proportion of IAS aspirants எவ்வளோ இருப்பாங்க, the formula is x by n. அப்போ xக்கு பதிலாக 367 by 2000 which is equal to ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 0.1835. இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு வந்து கால்குலேட்டர் இஸ் அலவுடு. ஸோ கால்குலேஷனுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ஸோ கால்குலேட்டரை யூஸ் பண்ணியே நீங்கள் 367 2000 டிவைட் பண்ணிட்டு என்ன வருதுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஷின், டிஃபைன் ஹைபாத்தசிஸ், நல் ஹைபாத்தசிஸ் அண்ட் அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் டெஸ்டிங் ஆஃப் தி ஹைபாத்தசிஸ். எந்த ஒரு டெஸ்ட்டையும் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இது மூணையும் டிஃபைன் பண்ணி ஆகணும். ஒன்று வந்து ஹைபாத்தசிஸ், செகண்ட் ஒன் இஸ் நல் ஹைபாத்தசிஸ் அண்ட் அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ். ஸோ இது தனித்தனியாகவும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு கேள்வியாக கேட்கலாம், 2 மார்க்குக்கு. எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 3 மார்க்குங்க கேட்கலாம். டிஃபைன் ஹைபாஸ், இட் இஸ் தி ஜென்ரலாக சொல்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் த ஸ்டேட்மெண்ட் அபவுட் அன்னோன் பாப்புலேஷன். தெரியாத ஒன்று, அன்னோன் பாப்புலேஷன் எனக்கு தெரியவே தெரியாது, எதை பற்றியும் தெரியாது. ஆனால் நம்ம என்ன செய்வோம்னா ஒரு ரஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவோம். அதுக்கு பேர் தான் என்ன அர்த்தம்னா ஹைபாசிஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹெச்எம் வந்து அந்த கிளாஸ்க்குள்ளே நுழையிறாங்க. நுழைஞ்சோடனே என்ன சொல்கிறாங்கன்னா, குவைட்டாக இருக்கிறத பார்த்தோன்னே த கிளாஸ் இஸ் வெரி வெரி குட் கிளாஸ் அப்படிங்கிறத வந்து காமனாக அனௌன்ஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் டெஸ்ட்டு வச்சு அதுக்கப்புறம் கேள்வி கேட்டு அவங்க எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் அது அடுத்த ஸ்டேஜ். பட் பார்த்த உடனே நம்ம வந்து ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு கடைக்குள்ளே போகிறோம், அந்த கடையில் வந்து நிறையா கூட்டமாக இருக்கும்போது உடனே நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்டேட்மெண்ட் அபவுட் த அன்னோன் பாப்புலேஷன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அந்த கடையில் நம்ம என்ன சொல்லிடுறோன்னா, இந்த கடையில் வந்து துணியெல்லாம் நல்லா இருக்கும் போலுக்கு, அதனால தான் நிறைய பேர் வாங்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். தட் இஸ் கால்ட் அஸ் தி hypothesis. Hypothesis can be defined as a statement on the population or values of the unknown parameters associated with the respective probability distribution. What is the meaning of null hypothesis? Null hypothesis na enna? Define null hypothesis. A hypothesis which is actually tested for possible rejection based on the random sample is termed as the null hypothesis. Always null hypothesis denoted by the symbol H0. ஏற்கனவே null hypothesis பற்றி இதுக்கு முன்னாடி சொன்னேன், அதை இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். Define null hypothesis. A hypothesis which is actually tested for possible rejection based on a random sample is termed as null hypothesis and it is denoted as H0. ஒரு ஹைபாத்தசிஸ் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி வந்து
கிளைம் பண்ணுறது என்னென்னா என்னோடய கம்பெனியில் வந்து ஜஸ்ட் 1% தான் டிஃபெக்டிவ் இருக்கும் அப்படின்னு ஒரு கம்பெனி கிளைம் பண்ணுறது. அதுக்கு மேலே டிஃபெக்டிவ் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நல் ஹைபாத்தசிஸ் எப்படி ஸ்டேட் பண்ணோன்னா எஸ் வாட் த கம்பெனி இஸ் டெல்லிங் இஸ் கரெக்ட் அப்படிங்கிறத ஒத்துக்கிறதுக்கு பேர் தான் நல் ஹைபாத்தசிஸ். அதாவது என்ன நடக்கிறதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணுறது. இந்த கிளாஸோட ஆவரேஜ் வந்து இந்த வருஷம் 1920ல் 95% இந்த கிளாஸுக்கு ஆவரேஜ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரும் அப்படின்னு சொன்னால் எஸ் நல் ஹைபாத்தசிஸ் த ஆவரேஜ் மார்க் ஆஃப் திஸ் கிளாஸ் இஸ் 95%. அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு கிளாஸுக்கும் செகண்ட் கிளாஸோட 2 கிளாஸில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு கிளாஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆவரேஜும் செகண்ட் கிளாஸோட ஆவரேஜும் என்ன இருக்காது, டிஃப்ரென்ஸ் இருக்காது. 2 ஸ்டூடெண்ட்டுமே ஒரே மாதிரி ஆவரேஜ் தான் வாங்குவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் நல் ஹைபாத்தசிஸ். அதாவது தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் அட் ஆல் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் நல் ஹைபாத்தசிஸ் அண்ட் இட் இஸ் டினோட்டட் as what H0. அடுத்தது அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ். A statement about the population which contradicts the null hypothesis depending upon the situation is called as the alternative hypothesis and it is denoted as what H1. அதான் alternative hypothesisனா null hypothesisக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறது. null hypothesis வந்து mu is equal to mu நாட்னு வச்சுக்கோங்களேன். அப்போ alternative hypothesis எப்படி இருக்குன்னா mu not equal to mu நாட்டாக இருக்கலாம், mu greater than mu நாட்டாக இருக்கலாம், mu lesser than mu நாட்டாக இருக்கலாம். Is it clear? ஸோ null hypothesis எப்பயுமே H0ன்னு டினோட் பண்ணுவோம், அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ் எப்பயுமே எப்படி தான் சொல்லுவோம் H1 டினோட் பண்ணுவோம். இந்த 2 ஹைபாத்தசிஸை வச்சு தான் நமக்கு வந்து ஃபர்தராக டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸை என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இதை கேள்வி எப்படி கேட்கலான்னா டிஃபைன் ஹைபாத்தசிஸ், டிஃபைன் நல் ஹைபாத்தசிஸ், டிஃபைன் அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ்னு தனித்தனியாக கேட்கலாம். அப்படி இல்லையா டிஃபைன் ஹைபாத்தசிஸ், நல் ஹைபாத்தசிஸ் அண்ட் அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ் வித் அன் எக்ஸாம்பிள் அப்படின்னு கூட கேட்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இஃப் வி டெஸ்ட் வெதர் த பாப்புலேஷன் மீன் ஹேஸ் ஏ ஸ்பெசிஃபிக் வேல்யூ mu naught, then the null hypothesis would be expressed as. null hypothesis எப்படி தான் சொல்லணும்னா H0 such that mu is equal to mu naught. இப்போ difference between 2 means டெஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ null hypothesis எப்படி தான் சொல்லணும்னா H0 such that mu1 equal to mu2. difference between 2 proportions டெஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. H0 such that P1 is equal to P2. difference between proportion P is equal to P0 அப்படின்னு தான் null hypothesis எடுத்துக்கணும். அடுத்தது the alternative hypothesis may be formulated suitably as any one of the following. alternative hypothesis 3 விதமாக இருக்கலாம். mu not equal to mu naught, mu greater than mu naught, mu lesser than mu naughtனு 3 விதமாக சொல்கிறேன். சரி, எப்போ வந்து நாட் ஈக்குவல் டு சொல்ல முடியும், எப்போ கிரேட்டர் தேன் சொல்கிறோம், எப்போ லெஸ் தேன் சொல்கிறோம்? எப்பயுமே இந்த கணக்கில் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். நாட் ஈக்குவல்ட்டுன்னு சொன்னாலே 2 டெய்ல். டெய்ல்னால் என்ன அர்த்தம்னா கிரேட்டர் லெஸ்ஸர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது 2க்கும் பேர் டெய்ல்னு அர்த்தம். கிரேட்டர்னு சொன்னால் ரைட் சைட் டெய்ல்னு அர்த்தம். நீங்கள் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் படிச்சுருப்பீங்க. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் எப்படி இருக்குன்னா இப்படி வரும், பெல் ஷேப்டு கர்வ். அப்போ 2 பக்கம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா டெய்ல் மாதிரி இருக்கும். அந்த டெய்ல் வந்து எப்படி இருக்குன்னா ரைட் சைடு ஜாஸ்தியாக இருந்தால் ரைட் டெய்ல். அப்போ மீன் மீடியன் மோடு வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் கரெக்டாக சென்டரில் ஃபிக்ஸ் ஆகும். அப்படி ஃபிக்ஸ் ஆகாமல் மீன் மீடியன் மோடு இடம் மாறி வரும்போது அந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பேர் என்னென்னா ஸ்கியூடு டிஸ்ட்ரிபியூஷன் பேர். அந்த ஸ்கியூடு டிஸ்ட்ரிபியூஷன் வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ் கிளிக் ஆகும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹைபாத்தசிஸ், வாட் இஸ் நல் ஹைபாத்தசிஸ் அண்ட் வாட் இஸ் அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ் வித் அன் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்தாச்சு. இந்த கிளாஸில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபஸ்ட் லெசனில் நிறைய தியரிட்டிக்கல் பார்ட் பார்த்துருக்கோம். அந்த தியரிட்டிக்கல் பார்ட்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.